பாடகி கெனிஷா சமீபத்துல இப்போ இன்ஸ்டாகிராம்ல அவங்களுக்கும் நடிகர் ரவி மோகனுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டது அப்படின்றத விளக்குற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்கு வந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கிற விதமா இப்போ இன்ஸ்டாகிராம்ல மீண்டும் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நடிகர் ரவி மோகனும் அவரோட மனைவி ஆர்த்தியும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கிறதுனால இப்போதைக்கு 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நடிகர் ரவி மோகனும் பாடகி கெனிஷாவும் தற்போதைக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா பரவலா பேசப்படுது. இந்த விஷயத்தை பத்தி பலரும் தங்களுடைய விமர்சனத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க. அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற மாதிரி கெனிஷா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல 2 பார்ட்டுக்கு வீடியோவா ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோல தனக்கும் ரவி மோகனுக்கும் எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அவங்க அந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க. அந்த போஸ்ட்டுக்குமே பல்வேறு விமர்சனங்கள் வந்த பிறகு மீண்டும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. அந்த போஸ்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எல்லார்கிட்டையுமே என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணுமோ அதுக்கு மேலேயும் பல விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஆனால் நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்டு ஒழுங்காக புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. எடுத்த எடுப்பில் எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கே ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்கிட்டேருந்து எந்த ஒரு எக்ஸ்பிளேஷன்ஸும் கிடையாது. எந்த ஒரு சண்டையும் என்னால் போட முடியாது. நான் தான் உண்மையிலே முட்டாள்னு சொல்லி ஆகணும். ஏன்னா நல்லவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்றத நினச்சி தான் நான் இத்தனை நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் இது எல்லாத்துக்குமே அர்த்தமே இல்லாமல் போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்னால் போராட முடியாது. அதனால் நான் இந்த சென்னையை விட்டும் என்னுடைய மியூசிக் துறையை விட்டும் நான் விலக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட எல்லா சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ்லேருந்தும் நான் இப்போதைக்கு லாக் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 2 எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸுமே இப்போ அவங்களோட சோஷியல் மீடியாவிலேருந்து டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.